இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உண்மையான ஜெபத்தையும் தாழ்மையான வேண்டுதலையும் கேட்கின்றவரே, இரக்கத்தை விரும்புகின்றவரே, உமது அருளினால் எங்களை வாழ வைக்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். மேலும் ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவரின் இரக்கத்தை உணர்ந்து, ஆண்டவரின் அருளை உணர்ந்து, இந்த தவக்காலத்திலே குடும்பமாக, தனிப்பட்ட நபராக நாம் பாவங்களை விட்டுவிட்டு, தீயதை விட்டுவிட்டு நற்செயல்களை செய்ய முயற்சி செய்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: வரிதண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கும் என்று கூறினார் என்றும், இந்த பாவியாக ஆண்டவர் முன் வந்து ஜெபித்த இந்த வரி தண்டுபவரின் ஜெபம் கேட்கப்பட்டது என்றும், தன்னை பெருமையாக பேசிக்கொண்ட பரிசேயரின் ஜெபத்தை இறைவன் கேட்கவில்லை என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே ஆண்டவர் முன் நம்மையே தாழ்த்தி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.